நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துறையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமின் பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிராணியங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவால் சேக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி எம்முடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி யாரோருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமுடி மைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமர்களை முக்கர்ணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்க ஐயாவுடைய திருவடிகளை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநாய செல்வர்களே, இன்று சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம், எம்பெருமான் விரல்மிண்ட நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, எம்பெருமான் விரல்மிண்ட நாயனார் நமக்கு நம்முடைய சைவத்திலே திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைப்பதற்கு மிகவும் ஒரு காரணமாக இருந்தவர் என்று சொல்லி நாம் சரிதத்தின் மூலமாக அறிய முடிகிறது. இந்த சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு. நம்முடைய தொன்ற புராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாளும் சித்திரை திருவாதிரை. அதில் சைவத்திற்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் நீண்ட ஒரு தொடர்பு உண்டு. அப்படி விரல்மிண்ட நாயனார் இந்த சரிதத்திலே நாம் என்ன உணர முடிகிறது என்று சொன்னால், அடியார் வழிபாடு புறத்திலே வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு புராணம். நாம் மனசுக்குள்ளேயே அடியாரில் வணங்கிக்கிறோம் என்று சொல்லுவதற்கு இந்த புராணம் புறத்திலும் வழிபாடு வேண்டும். எப்படி பெருமானை வழிபாடு செய்கின்றோமோ அதே போல அடியார்களையும் புறத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு புராணம். ஏனென்று சொன்னால், சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாசிர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை நேரிலே சென்று வணங்குவதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒருவாறு மனதிலே வணங்கி கொண்டு செல்லுகின்ற பொழுது அவர் அடியார்களை வணங்காமல் செல்லுகிறார் என்று சொல்லி விரல்மிண்ட நாயனார் கோபித்துக் கொள்ளுகிறார். அவரை புறகு என்றும் அவரை ஆட்கொண்ட பெருமானும் புறகு என்றும் அந்த அவர் வெகுண்டதற்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த புற வழிபாடு இல்லாமல் இருந்தது என்று சொல்லி நாம் இந்த சரிதத்தில் அறிய முடிகிறது. இந்த திருச்சரிதத்தை திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நமக்கு விரிபொழில் சூழ்குன்றையார் விரல்மிண்டற்கடியேன் என்று சொல்லுகிறார். அதாவது நாயனார் அவதரித்தது மலைநாடு என்று சொல்லக்கூடிய கேரள மாநிலத்தில் திரு செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பதியிலே அவதரித்தவர். அது நாயனாருடைய இயற்பெயராக இருக்குமோ என்று சொல்லுகின்ற பொழுது அவர் செய்த அந்த தொண்டின் விரலும் அந்த மிண்டும் தான் இதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி, அதனால் அவருக்கு விரல்மிண்டர் என்று சொல்லி அந்த திருப்பெயர் அமைந்திருக்கப்படலாம் என்று சொல்லி சிந்திக்கப்படுகிறது. இந்த நம்முடைய மலைநாட்டிலே அவதரித்த இரண்டு பெருமக்கள், ஒன்று விரல்மிண்ட நாயனார், இன்னொருவர் களரிற்றறிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார். இந்த இரண்டு பெருமக்களும் மலைநாட்டிலே அவதரித்து திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர் விரல்மிண்ட நாயனார். நம்முடைய புராணம் நிறைவாவதற்கு காரணமாக இருந்தது மலைநாடு. சேரமான் பெருமானுடைய நட்பு கிடைத்ததற்கு பிறகுதான் நம்பிகள் இங்கு நம்முடைய மலைநாட்டிலே இருந்து திரு அஞ்சைக்கடத்திலே இருந்து வெள்ளை யானையின் மீது அவர் பெருமானுடைய திருவடி சென்று அடைகின்றார். அதோடு புராணம் நமக்கு நிறைவாகிறது. இப்படி நமக்கு தொன்ற புராணம் கிடைப்பதற்கு ஒரு மூலநூல் கொடுத்ததும் இந்த மன்னனுடைய ஒரு சிறப்பு. அதே போல தொண்டர் புராணம் நிறைவாவதும் இந்த மண்ணிலே இருந்துதான் என்று சொல்லுவது ஒரு பெருமைக்குரிய ஒரு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. இறைவனுடைய திருவருள் தான் அதற்கு காரணம். இப்படி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் அருளுகின்றார். திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் இந்த சரிதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பேசும் பெருமை எவ்வாறூரனையும் பிரானவனாம் ஈசந்தனையும் புறகுதட்டு என்றவன் ஈசனுக்கே நேசன் எனக்கும் பிரான்மனைக்கே புக நீடுதென்றல் வீசும் பொழில் திரு செங்குன்றம் மேய
விரல் மிண்டனே அப்படின்னா பேசும் பெருமை அவ்வாரூரனையும் அப்படின்னா திருத்தொண்டர்களது பெருமைகளை பேசுவதாகிய பெருமை. நம்முடைய ஆரூரருக்கு என்ன பெருமை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு என்ன பெருமை என்று சொன்னால் திருத்தொண்டர்களது பெருமைகளை பேசுவதாகிய ஒரு பெருமை. ஏன்னா அவர் தான் நமக்கு அந்த தீதில்லா திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய அந்த தொகை கொடுத்த ஒரு பெருமை அவருக்கு தான் உண்டுங்க. அதனால் பேசும் பெருமை, அதான் இவையே பேசத்தக்கவற்றுள் சிறந்தனது என்று சொல்லி தேவர் முனிவர்களும் மற்றும் யாவர்களும் புகழ்ந்து பேசி போற்றுகின்ற பெருமை இந்த நாயனாருக்கு உண்டு, நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு உண்டு. அப்படி பெருமையுடையவரையே அந்த ஆரூரனையும் பிராணவனாம் ஈசன் தன்னையும் அவரை ஆட்கொண்ட தியாகேசராகிய எல்லாருக்கும் இறைவராக இருக்கக்கூடிய தியாகேச பெருமானையும் ஆரூரருக்கு என்பது அது ஆரூரருக்கும் பிராணாக இருக்கக்கூடிய அந்த தியாகேச பெருமானையும் புறகு தட்டு என்றவன் அப்படின்னா இவர்கள் அடியார் திருக்கூட்டத்திற்கு புறம்பாவார் என்று சொல்லிய திண்மையுடையவர். அதாவது அடியார்களை வணங்காத சென்ற ஊரனும் புறகு, அடியார்களை வணங்காது சென்ற ஊரனை ஆட்கொண்ட பெருமானும் புறகு, ஆரூர் பெருமானும் புறகு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு மனதிலே திண்மை இருந்தது. அதான் அவருடைய ஒரு சிறப்பு. புறகு தட்டு என்றதற்கு காரணம் அடியார் பாலும் அவர் உள்ளிருக்கும் அந்த இறைவன் பாலும் கொண்ட நேசம். அவர் புறகுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா அடியார்கள் மீது அவர் வைத்திருந்த ஒப்பற்ற அன்பு. அதே போல அடியார்களுக்கு உள்ளிருக்கக்கூடிய பெருமான் மீது அவர் கொண்ட ஒரு நேசம்தான் அந்த புறகு என்று சொன்னதுக்கு காரணம். மற்றபடி ஒரு வெறுப்புணர்ச்சியினால புறகு என்று சொல்லலை. அவர் சொன்னதுக்கு காரணம் அவர் அடியார்கள் மீது வைத்திருந்த ஒரு ஒப்பற்ற ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பின் காரணமாகத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படி பின் தியாகேசர் வெளிப்பட்டு வர அவர் அருள் கொண்டு திருத்தொண்ட தொகை பாடி அடியார்களை துதித்த பின் ஈசனுக்கேயும் நம்பிக்கையையும் நேசனென உரைத்தலுமாம் என்று சொல்லி அதற்கு பிறகு திருத்தொண்ட தொகை பாடிய பிறகு இதே விரல்மிண்ட நாயனார் பெருமானுக்கும் ஆரூரருக்கும் அவர் நேசனாக ஆகினார், அன்புடையவராக ஆகினார் என்று சொல்லி இந்த திருத்தொண்டர் திரு அந்தாதிகளை நமக்கு போற்றுகின்றார் நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டர் நம்பிகள். விரை செய் நெரும்பூந்தொடையுதலி வேணியார்தம் கடல் பரசு பெருமாதவ முனிவன் பரசிராமன் பெருநாடு திரைசெய் கடலின் பெருவலனும் திருந்து நிலனின் செலுவலனும் வரையின் வளனும் உடன் பெருகி மல்கும் நாடு மலைநாடு. அவர் அவதரித்த நாடு மலைநாடு, இன்று இருக்கக்கூடிய கேரள மாநிலம் என்று சொல்லுவது. அது எப்படிப்பட்ட நாடு என்று சொன்னால் வாசனையுடைய கொன்றை மாலை தரித்த சடையுடைய பெருமானது திருவடிகளை பூசித்து பெரும் தவம் செய்து, அதாவது பரசுராமர் நாடு என்று சொல்லுவார்கள். பரசுராமர் நாடு என்று சொன்னால் அந்த இறைவனை பெருமானது திருவடிகளை பூசித்து பெருந்தவம் செய்து இறைவனுடைய திருவருளாலை பரசு பெற்ற காரணத்தினாலே அவருக்கு பேரு பரசுராமன். அந்த பரசுராமன் அவர் பெற்ற நாடு, அதனால பரசுராமன் நாடு என்று சொல்லி இந்த மலைநாட்டை சொல்லுவார்கள். அலைகளையுடைய கடலிலே படும் பெருவளங்களும் திருந்த நிலங்களின் செழித்த வளங்களும் மலைகளினுடைய இனிய வளங்களும் ஒரு சேர பெறுகின்ற நாடாகிய அந்த மலைநாடு என்று சொல்லி இந்த மலைநாட்டினுடைய சிறப்பு என்னன்னா பரசுராமர் சேத்திரம் என்று சொல்லுவார்கள். பரசுராமர் அந்த நாட்டை பெற்று அந்த நாடு அதுக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. அதாவது இந்த மலைநாடு ஏன் பரசுராம சேத்திரம்னு சொல்றாங்கன்னா நீர்வளம், நிலவளம், குடிவளம், மக்கள் ஒழுக்கம் முதலிய பலவற்றானும் ஏனைய நாடுகளிலிருந்து தனித்தன்மை பெற்று விளங்குகிறது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா இந்த முனிவன் பரசுராமர் வர்ணனிடமிருந்து பெற்ற நாடு இந்த மலைநாடு. அந்த முனிவர் பல பேரை கொன்றதனாலே ஒரு பலி சூழ்ந்தது. அந்த பலியை அவர் நீக்கி கொள்ளுவதற்காக அவர் வேதியர்களுக்கு இந்த நாட்டை தர வேண்டும் என்று சொல்லி எண்ணி ஒரு மலுவை தென்திசை கடல் மீது வீசுகிறார். அப்படி வீசவே வருணன் விலக இந்த நாடு உருவானது. கடலிலே அந்த பரசை வீசுகின்ற பொழுது அந்த கடல் விலகி இந்த நாடு உண்டானது. அதை மறையவர்களுக்காக இவர் பரசுராமர் அந்த மறைவர்களுக்காக அந்த நாட்டை கொடுக்கிறார். அந்த முனிவன்
அரசர்களை கொன்று தானே நாடாண்டு இருந்த நாடுகளை தானம் செய்து பிறகு இந்த நாடு கண்டு அதனில் ஆட்சி புரிந்து வேதியர்க்கு ஈந்தனன். அவர் பரசுராமர் இதை வேதியர்களுக்கு மறையவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி ஒரு வரலாறு. இது ஒரு தலபுராணத்திலே இருக்கக்கூடிய வரலாறு. அதனால் அதுக்கு பேர் பரசுராமர் நாடு என்று சொல்லி ஒரு வழங்குகிறது. களரிற்றறிவார் நாயனாரும் ஆளுடைய நம்பிகளும் இந்த நாட்டில் நின்றபடிதான் திருக்கயிலைக்கு எழுந்தருளினார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு வெள்ளானை சருக்கத்தில் நமக்கு அறிய முடிகிறது. அந்த உபமன்ய முனிவர் கண்டு முனிவர்களுக்கு சொல்லிய வரலாற்றில் இந்த புராணம் தொடங்குவதாலும் இந்த நாட்டை பற்றி முதன்முறையாக கூற வந்த இந்த இடத்துக்கேற்ப சுருக்கியும் விரித்தும் நாட்டு வளம் கூறியது ஒரு சிறப்புடைய ஒரு இடம் இது என்று சொல்லி அந்த நாடு அவ்வளவு சிறப்புடையது என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். நாட்டினுடைய பெண்களுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த முத்து போன்ற பல்கள் இருந்த நிலையை 4 முத்துக்களோடு அதை நமக்கு உதாரணமாக சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். 4 முத்துக்களை சொல்லி அந்த முத்துக்களோடு சேர்ந்து இந்த முத்துக்களே இவர்களது பல்வரிசையாக இருந்தது, இந்த மலைநாட்டு பெண்களுடைய பல்வரிசையாக இருந்தது என்று சொல்லி ஒரு மேற்கோள் சொல்லுகிறார். வாரி சொரியும் கதிர்முத்தும் வயல் மென்கரும்பில் படுமுத்தும் ஏரல் விளையும் குளிர்முத்தும் வேளம் மறுப்பின் ஒளிர்முத்தும் மூரல் எனச் சொல் வெண்முத்த நகையார் தெரிந்து முறை கோக்கும் சேரர் திருநாட்டூர்களின் முன் சிறந்த மூதூர் செங்குன்றூர். அந்த ஊருக்கு பேரு செங்குன்றூர், செங்கனாச்சேரி என்று சொல்லுவார்கள். அதற்கு அருகில் இருக்கக்கூடிய செங்குன்றூர் என்று சொல்லக்கூடியது. வாரி சொரியும் கதிர்முத்தும், கடலிலே விளையக்கூடிய ஒளி வீசும் முத்துக்களையும் அந்த கரும்பிலே விளையக்கூடிய முத்துக்களையும் மூங்கில்களில் விளையக்கூடிய அந்த குளிர்ச்சியுடைய முத்துக்களையும் யானை கோடுகளில் பிறக்கும் விளக்கமுடைய முத்துக்களையும், அதாவது 4 இடங்களிலும் முத்து பிறக்கும் என்று சொல்லுவார்கள். கடலிலே, இன்னொன்று கரும்பிலே, யானையினுடைய தந்தத்தில், அதே போல மூங்கில்களில் என்று சொல்லி அந்த 4 வகையான முத்துக்களும் இம்முத்துக்களே இவர்களது பல்வரிசைகள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு அந்த வெண்முத்து போன்ற நகையினையுடைய பெண்கள் இந்த மலைநாட்டிலே நிரம்ப இருந்தார்கள் என்று சொல்லி அந்த பெண்களுடைய ஒரு சிறப்பை, மலைநாட்டு பெண்களுடைய அந்த சிறப்பை இந்த பாடலிலே சேக்கிழார் அடிகள் நமக்கு அருளுகின்றார். அதாவது முத்துக்களையே சொல்றார். ஏன் அப்படின்னா 4 வகையான முத்துக்களை சொல்றார். ஏன், அதாவது முத்து அப்படின்னாவே என்னன்னா விடுபடுவது அப்படிங்கிற ஒரு பொருள். முத்து என்று சொன்னாவே முக்திக்கு காரணம் பற்றி அதுக்கு பேர் முத்துன்னு பெயருங்க. அதனால எங்கனும் உயிர்களுக்கு வீடு பேற்றனையே காட்டும் முக்தி பொருள் தருவதாம் என்பது பொருத்தி கூறியபடி இந்த நாட்டிலே அவர் அவதரித்ததுனால உயிர்களுக்கு வீடு பேற்றை கொடுக்கக்கூடிய அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு கொடுத்தார். அதனால அந்த முத்துக்களை வைத்து நமக்கு இந்த சரிதத்தை புராணத்தை நமக்கு சேக்கிழார் பெருமான் ஆரம்பித்து காட்டுகிறார். இன்னொன்று, ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்திலே ஆளுடைய பிள்ளையாருடைய அந்த திருமண அணிகலன்கள் முழுவதுமே முத்துக்களால் செய்யப்பட்டது. ஏன் அப்படின்னா அந்த திருமணத்திலே கலந்து கொண்ட அத்துணை பேரும் பெருமானுடைய திருவடி பேர் அடைந்தார்கள். அதனால் அந்த திருமண வைபவத்தை சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழார் பெருமான் முத்துக்களாலே அலங்கரிக்கப்பட்டதாகவே நமக்கு காட்டுகிறார். அதனால இந்த முத்துக்கள் அப்படிங்கிறது அறிவில்லாத பொருள்களாகிய கடல், கரும்பு, மூங்கில், யானைக்கோடு இவை தாமும் அந்த நாட்டில் முத்துடையனவாயின் அறிவும் உயிரும் உள்ள பெண்களும் முத்துடையவர்களே என்று சொல்லி நமக்கு இந்த பாடலில் அருளுகின்றார். அந்த முத்துக்கள் எவையும் எமது மூரலுக்கு ஒப்பாக என அவர்களை கண்டு அவர் நகைக்கின்றனர். இந்த முத்துக்கள் எல்லாம் எங்களுடைய அந்த அந்த நகை முத்துக்கு ஈடாகாது என்று சொல்லி அவர்கள் நகைக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு இந்த பாடல் மூலமாக அருளுகின்றார் சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட அந்த செங்குன்றூரிலே அந்த வேத நெறியிலே மாமறை நூல் மரபில் பெரியோர் வாழ்வது என்று சொல்லி அந்த நிலை பெற்ற குலத்திலே, அந்த வேளாளர் குலத்திலே அந்த மறைகளில் கூறும் மரபிலே பெரியவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்லி அருளுகின்றார். நம்முடைய நாயனார் அவதரித்தது நமக்கு வேளாளர் குலத்திலே அவர் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். அப்பொற்பதியின் இடைவேளாண் குலத்தை விளக்க
அவதரித்தார் செப்பற்கரிய பெருஞ்சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றினையும் அறையறிவார் எல்லை தெரிய ஒன்னாதார் மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையார் எம்பிரானார் விரல் மிண்டர் அப்படின்னா, அதாவது இந்த பாட்டில் 2 தொண்டையும் சொல்றார். அவர் இறைவன் மீதும் அன்பு கொண்டிருந்தார், அவன் அடியார்கள் மீதும் அன்பு கொண்டிருந்தார்னு அரண் தொண்டு அடியார் பணி 2ஐயும் சொல்றாருங்க. அப்பொற்பதியினிடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். அப்பொற்பதினா அந்த செங்குன்றூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே ஒரு வேளாளர் குலத்திலே மொத்தம் 13 நாயன்மார்கள் நமக்கு வேளாளர் குலத்திலே அவதரித்த பெருமக்கள். அதில் இவர் ஒருத்தர். அந்த குலத்தை விளக்கம் செய்ய அவதரித்தார் அப்படின்னு சொல்றாரு. இவர் பிறந்ததுனால அவதரித்ததுனால அந்த குலம் விளக்கம் அடைந்தது. காணவர் குலம் விளங்க தத்தைவால் கருப்பம் நீடன்னு கண்ணப்ப நாயனார் பணத்தில் சொல்வார். காணவர் குலம் விளங்க, அந்த வேடுவர் குலம் விளக்கமடையும் பொருட்டாக அவர் அவதரித்தார் அப்படிங்கிறார். கவுனியர் குலம் விளங்க, கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான். ஞானசம்பந்த பெருமான் அவதரித்தது அந்த கவுனியர் குலத்தை விளக்கம் செய்வதாக இருந்தது என்று சொல்லுவார். கவுனியர் கோத்திரம் விளங்க செப்பு நெறி வழிவந்தார் சிவபாத கிருதையர் என்று சொல்லி சிவபாத கிருதையர் அவதரித்த அந்த பெருமையும் அந்த குலத்தை ஒரு பெருமை தேடி கொடுத்தது, பெருமை அந்த குலத்திற்கு அந்த பெருமை தேடி கொடுத்தது என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார் சேக்கிழார் பெருமான். அப்படி அந்த செப்பற்கரிய பெருஞ்சீர்த்தி சிவனார் செய்ய கடல் பற்றி, செப்பற்கரிய பெருஞ்சீர்த்தினா இறைவனுடைய பெருமை என்ன, அதாவது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உணர்வதற்கரியவன், ஓதுவதற்கரியவன், இன்ன தன்மையின் என்று அறிய ஒண்ணாத பெருமான். அதான் செப்பற்கரிய பெருஞ்சீர்த்தி, அவனுடைய பெருமைகளை யாராலும் சொல்ல முடியாது. மிகச்சிறியதும் செப்பரிதாம் ஆதலின் அதனை யாராலும் சொல்ல முடியாது. இறைவனுடைய பெருமைகளை முழுவதும் யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்றார். அப்படி பெருமானது இந்த எல்லாம் அறியும் தன்மை, ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கும் அந்த தன்மைகளை, அந்த பெருமைகளை வேதங்கள் பேசும் அப்படின்னு சொல்லுகிறார். வேதத்துக்குள்ள இருக்கக்கூடிய திரு உருத்திர மந்திரம் அதை பற்றி சொல்லி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த உருத்திர மந்திரத்துக்கு இணையாக நமக்கு தேவாரத்தில் எது இருக்குதுன்னா நின்ற திருத்தாண்டகம், அப்பர் சுவாமிகள் அருளிய நின்ற திருத்தாண்டகம். மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வைரமுமாய் மாணிக்கம் தானேயாகி மண்ணல்லை விண்ணல்லை வளையமல்லை மலையல்லை கடலல்லை வாயுமல்லை என்று சொல்லி வாகீச பெருமான் நமக்கு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் நின்ற திருத்தாண்டகத்தில் நமக்கு பெருமானுடைய அந்த தன்மையை, அந்த ஒப்பற்ற தன்மையை நமக்கு அருளி இருக்கிறார். அது உருத்தர மந்திரத்துக்கு இணையானது என்று சொல்லுவார்கள். அப்படி செப்பற்கரிய பெருஞ்சீர்த்தி சிவனார் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த செய்ய கலல்னா அதாவது அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் அருள்வார் அந்த திருவடி திருத்தாண்டகத்தில். அதாவது கலல் அப்படின்னா பெருமானுடைய திருவடின்னு எதை சொல்றோம்னா திருவருள் நிறைவு தான் இறைவனுடைய திருவடியாக வைத்து பேசப்படுவது. இறைவனுக்கு திருமேனி கற்பிக்க பெறும்போது திருவடியும் கற்பிக்க பெறுங்கிறாரு. திருவடியே சிவசக்தி அப்படின்னு சொல்லுவது. அப்படின்னா செப்பற்கரி செய்ய அப்படின்னா செம்மையுடைய. இப்போ இறைவனுடைய திருவடி என்ன, ஆன்மாக்களுக்கு வீடு பேற்றை தரக்கூடிய திருவடிங்க. அதனால தான் அதுக்கு செய்ய கலல் அப்படின்னு சொல்றார். அப்படி அது மட்டுமல்லாது அடியார்கள் அர்ச்சித்து அந்த மலர்களிலும் தேன் பாய்ந்து சிவந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொருள். இப்படி அந்த திருவடி செய்ய சிவனார் செய்ய கடல் பற்றி எப்பற்றனையும் அறையறிவோருங்கிற. எப்பற்றுனா உலகப்பற்றுக்களை எல்லாம் பற்றத்தக்கது இறைவனுடைய திருவடியே. மற்ற பற்றுக்கள் எல்லாத்தையும் அவர் பிற பற்றுக்களை அவர் அறை எறிந்தார் அப்படின்னு சொல்றார். எப்பற்றினையும் அறை எறிவார் எல்லை தெரிய ஒண்ணாதார் என்று சொல்லி, இப்ப பற்ற வேண்டிய பொருள் இறைவனுடைய திருவடியே. அதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்கு. அப்படின்னா எதை பற்றி நிற்க வேண்டும், பெருமானுடைய திருவடியைத்தான் நாம பற்றி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராதி இன்பமும் ஏகனின் கடலினை அலாதியிலே ஏகனின் கடலினை அலாதிலேன் என்று சொல்லி திருச்சதகத்திலே நமக்கு அருளுகின்றார். இப்படி கலல் பற்று ஒன்றொழித்து வேறு எல்லா பற்றுக்களையும் அவர் நீக்கினார். வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லி
திருக்கூட்ட சிறப்புல சொல்லுவது போல கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் அருள்வார். அதே போல நம்பிகள் நமக்கு கொடுமுடி தேவாரத்தில் அருளுகின்ற பொழுது மற்ற பற்றனுக்கு இன்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றெழும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன். அந்த பதிகத்தில் மற்ற பற்றனுக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். வேறு பற்றுக்கள் உலக பற்றுக்கள் எல்லாத்தையும் நீக்கி இறைவனுடைய திருவடியே பற்றாக கொள்ளுவது என்று சொல்லி நமக்கு அதான் வீடும் வேண்டாம் விரலை உடையவர் நம்முடைய நாயன்மார்கள் என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார்கள். எல்லை தெரிய ஒண்ணாதார் அப்படின்னு சொல்லி பொருளின் அளவால் அளக்கலாகாதவருடைய செப்பற்கரிய திருவடி. அதாவது இறைவனுடைய திருவடி எப்படின்னா எல்லை தெரிய ஒண்ணாதார் அப்படின்னு சொல்லி சொல்றார். பெருமானுடைய திருவடிக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். அப்புறம் மெய்ப்பத்தர்கள் அப்படின்னா உண்மையான அன்பர்கள்ங்க. மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி உண்மையான அன்பர்கள், பெருமானுடைய உண்மையான அன்பர்கள் மெய்ப்பத்தர்கள். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் அப்படின்னு சொல்லி சொல்வார். மெய்த்தவ வேடமே சிந்தை, அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். அதே போல அவர் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் என்று சொல்லி சரிதத்தினுடைய நிறைவிலே சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுவார். அதாவது வேடத்துடன் உண்மை அன்பும் உடன் சேர்த்து எண்ணுமார் அப்படின்னு சொல்லி விரல் மின்றர் வேடத்தையும் பார்ப்பாரு, உண்மையான அன்பையும் பார்ப்பார். ஒரு சில நாயன்மார்கள் வேடத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. வேடம் கைதோல வீடு எழுதாம் அப்பர் சாமி வேடத்தை ஒன்றை மட்டும் பார்ப்பாங்க. இவர் உண்மையான அன்பும் இருக்குதான்னு சொல்லி பார்ப்பாருங்க. ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு மாதிரி பணி செய்திருக்கிறார்கள். இந்த நாயனார் அப்படித்தான். நம்பி ஆரூரையும் அவரை ஆட்கொண்ட பெருமானையும் புறகு என்று கூறவல்ல விரல் படைத்தவராதலின் இவரது திருவுள்ளம் மெய்ப்பத்தர்கள் பால் பறிவுடையது என்று சொல்லி சொல்றார். எம்பிரானார் அப்படிங்கிறார். விரல்மண்ட நாயனார் என்ன சொல்றாருன்னா எம்பிரானார் அப்படின்னா எமது பெருமான், என்னுடைய தலைவர் என்று சொல்லி இந்த பாடலிலே நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி நலம் சிறந்த பதிகள் எங்கும் கும்பிட்டு படரும் காதல் வழி செல்வார் முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைவினெடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்றிய இறைவர் வாதம் தொழப் பெற்றார். அதாவது இந்த பாட்டில் முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் அருள் பெற்ற இறைவர் வாதம் தொழப் பெற்றார். அப்படின்னா இவர் முதல்ல எப்படி அவர் வழிபாடு செய்வார் அப்படின்னா முதிர்ந்த அன்புடையவர்களாகிய அந்த தொண்டர்களது திருக்கூட்டத்திலே சென்று முதலிலே அவர்களை துதித்து வணங்கி அதற்கு பின்பு பெருமானை சென்று வழிபாடு செய்வார் இந்த நாயனார். அதுதான் இவருடைய தொண்டு. முதல்ல அடியார்களை வழிபாடு செய்வது, அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்வது என்று சொல்லி அப்படி ஒரு கொள்கையோடு இவர் வாழ்ந்தவர். இவர் பல தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்திருக்கிறார். தல யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார். ஆலயம் தானும் அரண்யன தொழுமை என்று சொல்லி சிவஞான போதம் சொல்லுவது போல பல ஊர்களுக்கு சென்று யாத்திரை செய்வதும் நற்பயன் தரும் என்று சொல்லி ஒரு உலகநிலை ஒழுக்கத்தையும் இவர் பின்பற்றியிருக்கிறார். தல யாத்திரை செய்வது எப்படி அப்படின்னா அந்தந்த தலங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை வழிபாடு செய்து அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லி சொல்றார். முதிரும் அன்பில் பெருந்தொண்டர் தொண்டு புரிந்து வருதலாலே இறைவனிடத்து அன்பு மேன்மேல் முதிர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை, இடைவிடாது அப்படியே பெருமான் மீது அன்பு முதிர்ந்து வருவது. இடையறா அன்புனக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தரில்யம் உடையானே என்று சொல்லி திருவாசகம் சொல்லுவது போல அந்த இடையறாது அன்பு செய்வது தான் இவருடைய ஒரு தொண்டாக இருந்தது. முறைமேனீடு திருக்கூட்டம்ங்கிறார். அப்படின்னு திருத்தொண்டின் முறைமையிலே நீடி வருகின்ற தொண்டர்களினுடைய கூட்டம் என்று சொல்லி அப்படி அடியார் பெருமக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நாவுக்கரசருடைய புராணத்தில் ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் பெருமானுடைய அந்த திருக்கூட்டம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது எப்படி இருந்ததுங்கிறது சேக்கிழார் பெருமான் சொல்வார். திரண்ட பெரும் திருநீட்டு தொண்டர்குலாம் இருதிரமும் சேர்ந்த போதில் இரண்டு நிலவின் கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்றே என்று சொல்லுவார். திரண்ட பெரும் திருநீற்று தொண்டர்குலாம் திருநீறு பூசி அந்த அடியாறு பெருமக்கள் இரண்டு பக்கமும் சேர்ந்த பொழுது இரண்டு பாற்கடல்கள் ஒன்றாகி இருந்தது போல இருந்தது என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். அப்படி முன்பரவும் அருள் பெற்று இறைவர் பாதம் தொழப் பெற்றார். தொண்டர் கூட்டத்தை பணிதலை முதலாவதாகவும் இறைவனை பணிவதை அதற்கடுத்து இரண்டாவதாகவும் கொண்டொழியோர் இந்த நாயனார்.
தொண்டர்களே முதலில் தொழுதற்கு உரியவர் என்பது இவர்கள் தொண்டிலே தாம் ஈடுபட்டு பழகியவர்களாய் தம்மை அடைந்தாரையும் அவ்வாறு ஈடுபடச் செய்து இறைவன்பால் செலுத்துவிக்கும் கருணையும் ஆற்றலும் உடையார் என்று சொல்லி, அப்படித்தான் இவர் தொண்டு செய்து வருகின்ற பொழுதுதான் திருவாரூரை தரிசிக்க அணையும் போது ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசுகளும் இந்த திருவாரூரை தரிசிக்க வருகின்ற பொழுது ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் அதே போல நம்பிகளும் தம்மை எதிர்கொண்டு வணங்கிய திருத்தொண்டர் கூட்டத்தை பரவி தொழுது திருப்பதிகம் பாடி அதன் பின்னர் இறைவனது திருமுன் சென்று வணங்கிய முறையும் இங்கு வைத்து காண்க. 3 பெருமக்களுமே உள்ளே வருகின்ற பொழுது அந்த தேவாசின் மண்டபத்தை வழிபாடு செய்து எதிரிலே வந்த அடியார்களை வணங்கி தொழுது அவர்களை பாடி பரவித்தான் அதற்கு பிறகு உள்ளே அவர்கள் பெருமானை வழிபாடு செய்ய சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு நம்முடைய பிராணத்திலே அறிய முடிகிறது, அந்தந்த சரிதங்களில் அறிய முடிகிறது. இப்படி இந்த நாயனார் பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு இப்போ எங்கே வர்றார்னா திருவாரூருக்கு வருகிறார். பொன்தாளருவி மலை நாடு கடந்து கடல் சூழ் புவியெங்கும் சென்றால் உடையார் அடியார் அடியவர் தம் திண்மை ஒழுக்க நடை செலுத்தி வந்தான் மேறு சிலை வளைத்து புறங்கள் செற்ற வைதீகத்தேர் நின்றார் இருந்த திருவாரூர் பணிந்தார் நிகர் ஒன்றில்லாதார். இப்படி அவர் பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு அவர் அந்த மலைநாட்டிலே இருந்து திருவாரூரை சென்று பணிகிறார். திருவாரூர் சென்று பணிந்தார் நிகரொன்றில்லார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அவர் திருவாரூரை வழிபாடு செய்தார். எப்படிப்பட்டவர் அப்படின்னா நிகரொன்றில்லாதார் அப்படிங்கிறார். அப்படின்னா சகல சாத்திரங்களின் உள்ளுரையுண்மை அடியார் பணியே என்பதை காட்டும் திருத்தொண்ட தொகையை உலகுக்கு உபகரிக்க வந்தவராதலின் அவருக்கு நிகராக இன்னொருவரை சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றார். ஏன்னா வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருள்வார். அப்படி அந்த இரண்டையும் செய்தவர் இந்த நாயனார். இப்போ நிகரொன்று இல்லாதாருங்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த அடியாருடைய பெருமை சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகையை அவர் இந்த உலகுக்கு உபகரிக்க வந்தவர். அதனால அவர் நிகரில்லாதார் என்று சொல்லி சொல்கிறார். இப்போ அவர் திருவாரூர் விடுகிறார். திருவாரூர் அவர் அங்கு உறைந்திருக்கின்ற காலத்திலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் திருமணமாகி பரவே நாச்சியாருடைய திருமணமாகி அங்கு இறைவனை வழிபாடு செய்ய வருகின்ற பொழுது அவர் அந்த தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை பார்க்கிறார். அவர்களெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள். அவர்களை நேரிலே சென்று வணங்குவதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒருவாறு ஒதுங்கி வருகிறார். அப்படி ஒதுங்கி வருகின்ற பொழுது அப்போ அவர் விரல்மண்ட நாயனார் பார்க்கிறார். இவர் இறைவனுடைய தோழர், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட தம்பிரான் தோழர் என்பதனாலே இவர் அடியார்களை வணங்காது செல்லுகிறார் என்று சொல்லி அடியார்களை வணங்காத ஊரனும் பிறகு அவனை அடியார்களை வணங்காத ஊரனை ஆட்கொண்ட சிவபெருமான் தியாகேஷ பெருமானும் புறகு என்று சொல்லி அவர் 2 பேரையும் புறகு என்று சொல்லி ஒதுக்குகிறார். அப்படி அவர் புறகு என்று சொன்னதனாலேயே அவர் இந்த பெரும் பேறு பெற்றார், மீண்டும் அந்த பெருமையை அடைய பெற்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்றாருங்க. திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொழிந்து மறுவான் என்ற சிவனடியார் தம்மை தொழுது வந்தனையாது ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு என்று உரைப்பச் சிவனருளால் பெருகான் என்ற பெரும்பேறு பெற்றார் மற்றும் பெற நின்றார். திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் இடை பொழிந்துங்கிறார். அதாவது திருவார் பெருமை அருள் திரு நிறைந்த பெருமை என்னாலும் விளங்குகின்ற தேவாசிரிய மண்டபத்திலே வீற்றிருக்கின்ற அடியார்களை சிவனடியார்களை தொழுது அவர்கள் வாழ் வந்தனையாமல் ஒரு உரமாக ஒதுங்கி செல்லும் வந்தொண்டன் ஏன் ஒதுங்கி போறார்னா நேரிலே செல்லுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒதுங்கி போறாருங்க. ஆனால் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு? இவர்களுக்கெல்லாம் என்னை அடியேனாக பண்ணும் நாள் என்னால் என்று பரமர்தால் பரவி சென்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்றார். இவர்களுக்கெல்லாம் என்னை என்னாக்கி
இவங்களுக்கெல்லாம் என்னை அடியேனாக பண்ணும்னால் என்னால் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறார். ஆனால் அவர் நினைச்சிட்டு போறது இவருக்கு தெரியாது. அதனால தான் மனசுல நினைத்தா பத்தாது, புறத்திலே அடியார் வழிபாடு வேண்டும் என்பது இந்த புராணத்தினுடைய நோக்கம். அப்படி சிவனடியார் தம்மை தொழுது வந்தனையாது ஒருவாறு ஒதுங்கும் வந்தொண்டன் புறகு அப்படின்னு சொல்றாருங்க. அப்படி புறகு என்று உரைப்ப சிவனருளால் பெருகா நின்ற பெரும்பேறு பெற்றாருங்கிறார். அப்படி சிவபெருமான் அருளால் பெறுகின்ற பெரிய பேறு பெற்றார் நாயனார். அதுவுமே அன்றி மேலும் பெறுதற்கு அமைந்து நின்றாராகி. அப்படின்னா அவர் இந்த தேவாசிரி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவங்கெல்லாம் அருட்திரு நிறைந்தவர்கள். அதான் திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரி என்கிறார். அவங்க தன்னை அடைந்தவர்களை உய்விக்க வல்ல ஒரு பெருமையுடையவர்கள். திருநீறு, கண்டிகை, பஞ்சாக்கரம் முதலிய சாதனங்களும் இவை பூண்டொழுகும் சீர் அடியார்களும் எப்போதும் இடையறாது விளங்குவதனால் அதுக்கு பேரு திருவார் பெருமை திகழ்கின்ற தேவாசிரியன் அப்படின்னு சொல்றாருங்க. பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல்வானவர் ஓவாதியவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் திருக்காவனம்பார். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால்பார். அப்படின்னா நம்முடைய பிறவி நோயை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பெருமை பெற்றவர்கள். அங்க இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்தா நம்முடைய பிறவியே நீங்குமா. இந்த தேவாசனில் இருக்கக்கூடிய அடியார்களை வழிபாடு செய்தா அதற்காகத்தான் தேவர்கள் எல்லாம் அங்க காத்து கிடக்கிறார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு திருக்கூட்ட சிறப்புல சொல்றாருங்க. இப்படி அந்த தேவாசிரியன் கூடி எழுந்தருள் இருக்கும் அடியவர்களை என்னை அடியேனாக பண்ணும் நாள் என்னாலோ என்று இறைவர் பாதங்களை சிந்தித்து கொண்டு அவர் கோயிலுக்குள்ள போறார். இறைவரும் அவர் வேண்டுவனை அருள வேண்டி அந்த திருவாயிலை காட்சி கொடுத்து அந்த அடியாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்றாருங்க. ஆரூர் பெருமான் சொல்றார், பெருமையால் தம்மையொப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் என்று சொல்லி அவர்கள் இறைவனே அவருக்கு சொல்லுகின்ற பொழுது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சுந்தரர் என்ன சொல்றாருன்னா, ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றவர் வணங்கி போற்ற நான் குற்றமில்லாத நெறியை பெற்றேன் இவருடைய பெருமைகளை தெரிந்ததனால் என்று சொல்லி ஆரூர் பெருமானை வணங்குகின்றார். ஆரூர் பெருமானை இப்ப என்ன சொல்றாருன்னா, இவர் ஏதந்தீர் நெறியை பெற்றேன் என்றதிர் வணங்கி போற்ற. இப்ப சாமி சொல்றாரு, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற. சாமியே சொல்றாரு பாருங்க. ஆரூர் பெருமான் என்ன சொல்றாரு, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலைங்கிறார். அதாவது தன்னை பற்றி பாடச் சொல்லுகின்ற பொழுது வெண்ணை நல்லூரிலே பித்தன் என்று பாடுவாய் அப்படின்னாருங்க. சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயாள்னார். அங்க சொற்றமிழ்னு தான் சொன்னார். இங்க அடியார்களை பற்றி பாடுகின்ற பொழுது நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன, அதான் நிறை சொல் மாலை அப்படிங்கிறார். அடியார்களை பற்றி பாடுவது அவ்வளவு சிறப்புங்க. அப்படி சொன்ன உடனேயே அவர் உடனே பாடல, யாதனை அறிந்து என் சொல்லி பாடுகேன் பாடும் பரிசு எனக்கு அருள்வாய் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் தொல்லைமால் வரவையந்த தூயாள் தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுயம் அறையளித்த திருவாக்கால் தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அவர் அப்பதான் தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி அவர் அடியெடுத்து கொடுக்கிறார். அப்ப நம்பிகள் என்ன செய்யறாருன்னா, அந்த திருக்கூட்டத்தை பல முறை வணங்கி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடியார்களையும் தனித்தனியாக சென்று வணங்கி அந்த திருத்தொண்ட தொகையை நமக்கு அருளினார். அதான் அந்த திருத்தொண்ட தொகைக்கு அவ்வளவு பெரிய பெருமை. அதாவது இறைவன் 3 இடங்களில் அடியெடுத்து கொடுக்கிறார். ஒன்று தன்னை பற்றி பாடுவதற்கு வெண்ணை நல்லூரிலே பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தார். அடுத்து திருவாரூரிலே திருத்தொண்ட அடியார்களை பற்றி பாடுவதற்கு அந்த தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியன் என்று சொல்லி அடியெடுத்து கொடுத்தார். இன்னொன்று தில்லையம்பதியிலே நம்முடைய சேக்கிழார் பெருமானுக்கு உலகலாம் என்று சொல்லி அதுவும் அடியார்களை பற்றி பாடுவதற்கு அடியெடுத்து கொடுத்தார். தன்னை பற்றி பாடுவதற்கு ஒரு இடத்தில் அடியெடுத்து கொடுத்த பெருமான் அடியார்களை பற்றி பாடுவதற்கு 2 இடங்களிலே அடியெடுத்து கொடுக்கிறான் என்று சொன்னால் அதுவே அடியாருடைய பெருமைகளை பறைசாற்றுவதாக அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி அவர் இந்த இடத்துல தான் அவர் திருத்தொண்ட தொகை பாடுகிறார். தூரத்தே திருக்கூட்டம் பழமுறையால் தொழுது
அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றெய்தி நின்றழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்வார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படி அந்த புற வழிபாடு வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு உறுதிபட சொல்லக்கூடியது இந்த சரிதம். அப்படி புறகு என்று சொல்லியதும் திருவருளாலே ஆகியதுதான். அதனால அகிலகாரணர் தாழ்வணிவார்கள் தாம் அகில லோகம் ஆளர்க்கு உரியர் என்று அகில லோகத்துளார்கள் அடைதல் அகில லோகமும் போல்வது அதனிடை என்று சொல்லி திருக்கூட்ட சிறப்பிலே சொல்லுவது போல அந்த அந்த அடியவர்களே முதல்வராவார் என்பது நாயனாருடைய கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றார். இறைவரும் உலகமுய திருத்தொண்ட தொகையினை தோற்றுவிப்பதும் நம்பிகளை திருக்கூட்டத்தினுள் கூட்டுவிப்பதுமாக இரண்டனையும் தாமே செய்வதிலும் இந்நாயனாரை கொண்டு செய்விப்பது தக்கதென்று திருவுளம் பற்றி இவ்வாறு இவர் சொல்லுமாறு செய்தனர் அப்படின்னு சொல்லி, இப்போ நம்பிகளை திருக்கூட்டத்தில் சேர்த்துவதோ திருத்தொண்ட தொகை பாட வைப்பதோ சாமிக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. இருந்தாலும் அது ஒரு அடியார் மூலமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா விரண்மிண்ட நாயனார் மூலமாக அது செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, இது ஒரு இந்த நாயனாருடைய ஒரு பெருமை. வந்தொண்டர் புறகின்றதே என்று அவருக்கு பிராணாக இருக்கக்கூடிய பெருமானும் பிறகு என்பதுதான் இந்த சரீரத்தில் ஒரு சமயத்தினுடைய தலைவர், அவரைவே பிறகு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வீரம் படைத்தவர் நம்முடைய விரல்மிண்ட நாயனார். சிவனார் அடியார், சிவனாரது அடியார். திருக்கூட்டம் பேணாது அப்படின்னா திருக்கூட்டத்தை பேணாது செல்லும், தொழுது வந்து அணையாது, திருக்கூட்டத்தை வழிபாடு செய்யாது சென்றதனாலே அவர் சொல்றாருங்க, திருக்கூட்டத்திற்கு ஓரணையும் பிராணையும் புறகின்றதே என்று அவர்களுக்கு திருக்கூட்டத்தை புறகின்றல் பொருந்தாதுன்னு இப்படியெல்லாம் பல முறை பலவாறு சொல்லுவாங்க. அது ஒன்றும் நம்ம சிந்திக்க தேவையில்லை அந்த மாதிரி எல்லாம். இனி யார் மற்றும் பெருமை கூறுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா இவருடைய பெருமைகளை யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. நிறைய இடங்கள் அப்படி சொல்றார். ஒவ்வொரு நாயனாருடைய சரீரத்திலையும் இவங்க பெருமைகளை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலே அப்படித்தான் சொல்றார். அதே மாதிரி பொலியா பெருமை சடையனர் உரிமை சொல்ல திருமணையால் நம்முடைய செஞ்ஞானி பிராட்டியாருடைய புராணத்திலையும் என்னால் சொல்ல முடியாதுங்கிறது மட்டுமல்ல, வேறு யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இப்படி பல இடங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அடியாருடைய பெருமைகளை என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுவார். இந்த சரீரத்தில் இந்த நாயனார் நம்பியை புறகுன்னு சொன்னார். நம்பியை ஆண்ட இறைவனுக்கும் புறகு என்றது தீயதன்றோ, அப்படி சொல்லக்கூடாது தவறா அப்படின்னு சொன்னால் அது அடியார்வால் சென்ற பக்திமையின் திண்மை ஒழுக்கத்தால் உளதாயிற்றன்றியும் அவ்வாறு சொல்லும் அடியார் பக்தியின் உரைப்புடைய அடியார் உலர் என உலகத்திற்கு இவர் மூலம் அறிவுறுத்த இவர் வாக்கிலே அந்த மாதிரி வர வைத்தது பெருமானுடைய திருவருள்ங்க. அதாவது அந்த அளவுக்கு அடியார் மீது அவர் அவ்வளவு அன்பு வைத்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி செய்திருக்கிறார். இப்போ இவர் புறகுன்னு சொல்லி சொன்னார். சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன சொல்றாராம் சாமி, நான் அடியாருடன் உளது அப்படின்னு சொல்லி இறைவன் சொன்னாராம். ஆரூர் பெருமான், அடியாரோடு இருக்கிறேன்ப்பா நான், என்ன போய் புறகுன்னு சொல்றையே அப்படின்னா அந்த அடியாருடைய பெருமை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் நம்மகிட்ட கேட்குறார். அதாவது இந்த உலகம் உய்ய, அதே மாதிரி சைவ நெறிக்குன்னு சொல்லி ஒரு ஒழுக்கம் இருக்குதுங்க. அது என்னன்னா அந்த அடியார் பெருமை என்று சொல்லுவது, அந்த அடியார் பெருமையை பறைசாற்றுவது திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை பாடியது இந்த பாடுவதற்கு காரணமாக இருந்தது இந்த நாயனாருடைய ஒரு பெருமை. அதான் சொல்றார், ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பாடச் செழுமறைகள் ஓழமிடவும் உணர்வறியார் அடியார் உடன் நாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார். ஞாலமுய்ய உலகமுய்ய, அப்புறம் நாமெல்லாம் உய்வடையும் பொருட்டு சைவ நல்வழியினது சீலமுய்ய. சைவத்துக்குன்னு ஒரு சீலம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா அதுதான் அடியார் வழிபாடு அப்படிங்கிறது. அடியார் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திருத்தொண்ட தொகை முன்னே நம்பிகள் பாட செளிய மறைகள் ஓலமிட்டும் உணர்வருக்கறியாத சிவபெருமான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை மணிவாசர் சொல்வார். அது மாதிரி அந்த
வேதங்கள் ஓலமிட்டும் உணர்வதற்கு அரியவராகி சிவபெருமான் நாம் உள்ளது அடியார்கள் உடனே என்று சொல்வாரானால், அப்படிப்பட்ட வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு அறிய முடியாத பெருமான் அவர் சொல்றாராம், நாம் உள்ளது அடியார்கள் உடனே. உள்ளது என்றால் அப்ப ஆழம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தார் யார்? அப்படி என்று சொன்னால் விடத்தை அமுதமாக்கிய இறைவனடியார் பெருமையை யாவர் அறிந்தவர்கள். அப்படின்னா யாராலும் அறிய முடியாது. இப்ப அடியாருடைய பெருமைகளை முழுமையாக யாராலும் அறிய முடியாது. அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன் என்று சொல்லி பாயிரத்திலேயே சேக்கிழ பெருமாள் சொல்றார். அடியாருடைய பெருமை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அளவில்லாத பெருமையராகிய அடியார் புகழ்ங்கிறார். அப்ப ஏன் நீங்க சொல்றீங்கன்னா, அவர் சொல்றார் சேக்கிழார் பெருமான், சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசை, அதனால நான் சொல்லுகிறேன். ஆனா அவங்களுடைய பெருமைகளை ஒரு அளவுபடுத்தி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றார். அதான் சொல்ற, ஆழம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார்? அறிந்தாரார்னா வேறு யாரும் அறிந்திருக்க முடியாது. இந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு அவை பாட்டி சொன்னான். இந்த உலகத்திலேயே பெரியது எதுன்னு முருகப்பெருமான் கேட்ட கேள்விக்கு அம்மா சொன்ன விடை என்னன்னா, தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அடியாருடைய பெருமை தான் இந்த உலகத்திலேயே மிக மிக பெரியது என்று சொல்லி அம்மா சொன்னாங்க. அதை நமக்கு மெய்ப்பித்து கொடுத்தது இந்த சரிதம் தாங்க. அதான் சொல்றார், திருத்தொண்ட தொகையை நம்பி பாடங்கிறார். அப்படின்னா அத திருத்தொண்ட தொகை பாடியதனால் சைவ நெறியின் சீலம் உய்ந்தது. அது உய்யவே நாமும் உய்ந்தோம், நாம் உய்யவே இந்த உலகமும் உய்ந்தது என்று அந்த காரிய காரண தொடர்புபடுத்தி சொல்றாருங்க. அதாவது இந்த திருத்தொண்ட தொகை பாடியதனால சைவ நன்னெறியின் சீலம் உய்ந்தது. அந்த சைவ நன்னெறியின் சீலம் உய்ந்ததனாலே நாம் உய்ந்தோம், நாம் உய்ந்ததனாலே இந்த ஞாலம் உய்ந்தது அப்படின்னு சொல்ற. ஞாலம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகையின் பாட அப்படின்னு சொல்ற. அப்ப சைவ நெறியின் சீலம் உய்வதற்காக இந்த திருத்தொண்ட தொகை பாடப்பட்டது. ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரிக்கின்ற வரைக்கும் திருத்தொண்ட தொகை இல்லைங்க. அதற்கு பிறகுதான் நமக்கு திருத்தொண்ட தொகை. இந்த ஒழுக்கம் இந்த உலகத்திலே நிலைபெற, அதாவது நிலை பெறுதல் திருத்தொண்ட தொகையினால் உண்டாயது அப்படின்னு சொல்லி அதை சொல்றார். சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பெற்ற பேரிதனால் எற்றைக்கும் திருவருளுடையும் என்று சொல்லி திருஞான சம்பந்த நாயனாருடைய புராணத்துல குலச்சிறை நாயனார் ஆளுடைய பிள்ளையாரை துதித்த ஒரு பாங்கினை சேக்கிழார் பெருமான் நமக்கு மதுரை எம்பதியில வச்சு சொல்றாருங்க. அப்ப திருத்தொண்ட தொகை பாடப்பெற்ற அதனால் எல்லா காலத்தும் எல்லா இடத்தும் எல்லா அடியார்களும் துதிக்க பெற்றார்கள். அதனாலே அவர்கள் எல்லாருடைய திருவருளுக்கும் எவ்விடத்தும் எஞ்ஞான்றும் இதனை துதித்தார்கள், எல்லாரும் இலக்காகி உய்கின்றனர் என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் சிவப்பணியா அவர்கள் இந்த இடத்துல சீலம் உய்ய என்பதற்கு சொல்லுகிறார். நம்ம எப்படி உய்வடைந்தோம் அப்படின்னா, அந்த திருத்தொண்ட தொகை நேரலின் நம்பிகளை ஒரு பரமாச்சாரிய மரபிலே வைத்து தொழுது ஒழுகுவதனாலே அடியார்களாகிய சைவ சித்தாந்த மரபினர் நாம உய்வடைந்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுகிறார். அதே மாதிரி நாம் உய்வடைந்ததுனாலே இந்த உலகம் சைவ உலகமும் உய்வடைந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்படி தேவாசன் எழுந்தருளிய திருக்கூட்டத்தின் முன்னர் எப்படி பாடினார்னா, அதான் சென்ற பாடல சொன்ன மாதிரி எல்லா திருக்கூட்டத்தையும் ஒட்டுமொத்தமாக வணங்கி தனித்தனியாக சென்று வணங்கி பலமுறை வணங்கி திருத்தொண்ட தொகை நமக்கு அருளினார். அதான் நமக்கு சொல்லுவது. அந்த தூரத்தை திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகி சென்றைது நின்றலியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியன் என்ற ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகைப்பதிகம் அருள் செய்வார் என்று சொல்லி அடியாருடன் நாம் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றார். நாம் உள்ளது அடியார்களுடனே என்று சொல்லி இறைவனே அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த அடியாருடைய பெருமை யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு இதில் அருளுகின்றார். அப்ப நாம் உய்ய என்பது ஆகம நெறியாகிய பக்தி நெறி என்றும் இந்த இரண்டின் சீலங்களை உலகுக்கு உணர்த்துவதே சைவ நெறி என்று சொல்லி வேத நெறியால் வாக்கும் சைவ நெறியால் காயமும் பக்தி நெறியால் மனமும் நெறிப்பட்டொழுகு முறை காட்டுவது இந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். ஆழத்தை அமுதமாக செய்தது போல் புறகு என்ற தீய மொழியினை கொண்டே திருத்தொண்ட தொகையினையும் அடியாருடனாம் என்பது
உளது என்றது அருள்மொழியினையுமாக்கி அருளாளன் என்பதற்கு, அதாவது அந்த ஆலத்தை அமுதமாக மாற்றிய பெருமான் அந்த புறகு என்று சொல்ல அந்த தீய மொழியவே திருத்தொண்ட தொகையாக நமக்கு கிடைப்பதாக மாற்றினார் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட விரல்மிண்ட நாயனாருடைய பெருமையை நாம் என்னென்று சொல்லுவது என்று சொல்லி நமக்கு அருளுகின்றார். இதுபோலவே பலகாலம் இந்த நில உலகிலே உயர்ந்த பெருந்தன்மைகள் யாவும் கூடிய நிலையாகிய அந்த சைவ நெறியை பாதுகாத்து திருத்தொண்டு செய்யும் பேறு பெற்று வாழ்ந்த விரல்மிண்ட நாயனார் தமது திருத்தொண்டினுக்கு பொருந்திய வகையினாலே அவர் கணநாயகராகும் நிலைமையை பெற்று திருவடிக்கீழ் விளங்கினார். அவர் என்ன பேறு பெற்றார்? இப்படி அடியார் தொண்டு செய்த நாயனார் என்ன பேறு பெற்றார் என்று சொன்னால், அவர் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெயரை பெற்றார். ஒக்க நெடுநாளி உலகில் உயர்ந்த சைவ பெருந்தன்மை தொக்க நிலைமை நெறி போற்றி தொண்டு பெற்ற விரல்மிண்டர் தக்க வகையால் தம்பெருமான் அருளினாலே தரணி நிழல் கீழ் மிக்க கணநாயகராகும் தன்மை பெற்று விளங்கினார். அவர் கணநாயகராக சிவகணங்களுக்கு தலைவராக ஆகக்கூடிய ஒரு திருவருளை பெற்றார். பெருந்தன்மை தொக்க சைவ நெறிங்கிறார். பெரியன யாவையும் தொகுதியாக கூடிய நெறி சைவ நெறியே. இது திருத்தொண்ட தொகையால் போந்த நெறிங்கிறார். அதாவது பெரியன யாவையும் தொகுதியாக கூடிய நெறி சைவ நெறி அப்படின்னு சொல்லி தொன்று பெற்ற அப்படின்னு நெறி போற்றுலாகி திருத்தொண்டினை செய்யும் பேறு பெற்ற என்று சொல்லி நமக்கு இந்த பாடலிலே அந்த நாயனார் இப்படி தொண்டு செய்ததனாலே அவர் கணநாயராக ஆகும் பெருமை பெற்றார். திருத்தொண்ட தொகையால் உலகு விளங்க வரும் பேர் தனக்கு காரணராம் பிரானார் விரல்மிண்டரை பெருமை கூறும் அளவின் என் அளவிற்றே அவர்தால் சென்னிமேல் கொண்டே பழையாறை வணிகர் அமர்நீதியார் செய்கை பற்றி அறைகுவாம் என்று சொல்லுகிறார். அப்படி திருத்தொண்ட பலவேறு மற்றும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியது என்னை அப்படின்னா, திருத்தொண்ட தொகை கிடைக்க பெற்ற அதனாலே உலகம் விளங்க வரும் பெரும்பேற்றினுக்கு காரணராகும் தலைவராகிய விரல்மிண்ட நாயனாரின் பெருமையை எடுத்து சொல்லும் அளவு என் அளவுக்குள் அமையுமோ அப்படின்னா, என்னால் அவருடைய பெருமைகளை முழுமையாக சொல்ல முடியாது. அமையுமோன்னா அமையாதுன்னு அர்த்தங்க. அப்படி அவருடைய பெருமைகளை என்னால் சொல்லிவிட முடியாது என்று சொல்றார். இந்த திருத்தொண்ட தொகைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த ஒரு பதிகம் ஆரூர் பெருமானும் நம்பிகளும் சேர்ந்து பாடிய திருப்பதிகங்க. அது திருத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்றார். தம்பிரான் தோழர் அவர் தாம் ஒழிந்த தமிழ் முறையே எம்பிரான் தமர்கள் திருத்தொண்டு ஏத்தல் உருகின்றேன் அப்படின்னு சொல்றாருங்க. தம்பிரான் தோழர் அவர் தாம் ஒழிந்த தமிழ் முறையேங்கிறார். தம்பிரானும் அவர் தோழரும் சேர்ந்து பாடிய தமிழான் இது. தம்பிரான் அடியெடுத்து கொடுத்தார் தில்லைவாள் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று. அடுத்து சுந்தரர் பார். அப்ப ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. இவரும் அவரும் யாரு? ஆரூர் பெருமானும் சுந்தரரும். தம்பிரான் அப்புறம் அவர் தோழர் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய ஒரு திருப்பதிகம் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இப்படி இறைவனே அந்த இவர் பல நாள் சைவ நெறி பாதுகாத்து திருத்தொண்டு செய்திருந்த விரல்மிண்ட நாயனார் அதற்கு தக்க வகையினாலே திருவருளினாலே மேன்மையுடைய கணநாயகராகும் தன்மை பெற்று இறைவர் திருவடிக்கில் வாழும் இன்பமும் பெற்று விளங்கினார். அதற்கு காரணம் அவர் திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இப்படி இறைவனே ஒரு பாடிய பெருமை அந்த திருத்தொண்ட தொகைக்கு உண்டு என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த உலகத்திலே அடியார் பெருமைகள் மிக்கு விளங்க வேண்டும், திருத்தொண்ட தொகை உலகம் முழுவதும் பரவ வேண்டும். இந்த தீதில்லா திருத்தொண்ட தொகை நாவேய்ந்த திருத்தொண்ட தொகை தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இருக்கக்கூடிய நம்பி என்று சொல்லி வெள்ளானை சருக்கத்திலையும் நமக்கு அருளுகின்றார். இப்படி பல பெருமைகளை உள்ளடக்கியது இந்த திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு அருளியவர் சுந்தரமூர்த்தி சாமிகள் தம்பிரான் தோழர். அவர் அருளுவதற்கு காரணமாக இருந்தவர் விரல்மிண்ட நாயனார். ஒரு செயல், அந்த செயலை செய்வதும் பெரிது, அந்த செயல் நல்ல ஒரு செயல் செய்வதற்கு காரணமாக இருப்பதும் அது ஒரு பெருமைதான் என்று சொல்லி இப்படி இந்த அடியார்களுடைய பெருமைகளை அந்த பெருமையின் மூலமாக இந்த உலகம் உய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் இந்த விரல்மிண்ட நாயனார். அவர் அவதரித்தது
மலைநாடு என்று சொல்லக்கூடிய அந்த கேரள மாநிலம் என்று சொல்லுவது என்று சொல்லி அந்த நாயனாருடைய திருவடியை நாம் பற்றி வழிபாடு செய்து அடியார் தொண்டிலே நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய திருவடியை வணங்கி விரல்மண்ட நாயனாருடைய திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டம் என்று சொல்லி அந்த முதலிலே அடியார்களை வழிபாடு செய்வது, அதற்கு பிறகு பெருமானை வழிபாடு செய்வது என்ற அந்த ஒரு நிலையை நாம் மனதிலே எண்ணி அடியார் வழிபாட்டை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலை உலகலாம். திருச்சிற்றம்பலம்.